அம்மா இப்போ எங்கம்மா போறோம்? இப்பவா? இப்போ நாளைக்கு பால் காய்ப்பு வச்சிருக்கோம்ல, அதனால நம்மளுக்கு புது ட்ரெஸ் எடுக்க போறோம். ஐ, புது ட்ரெஸ்ஸா? எனக்கு அப்படின்னா பர்பிள் கலரு, பிங்க் கலரு, லாவெண்டர் கலரு, அதுக்கப்புறம் வேற என்ன கலர் இருக்கு? கோல்டு கலர், அந்த மாதிரி கலர்ல தான் எனக்கு வேணும். அங்க போய் கிடைச்சதே எடுப்போம், ஓகேவா? சரி, அந்த ஷாப் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நானே கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். அப்போ இது பெஸ்ட் ஷாப்னு போத்திருந்தது. அதனால தான் நம்ம வந்திருக்கோம். சரி வா. ஓகே மம்மி, நம்ம போய் பார்க்கலாம். அம்மா, இதான் அந்த கடையாம்மா, கிளாத்திங் ஸ்டோர் அப்படின்னு எழுதியிருக்கு. உள்ள நிறைய கேப்பு, பேகு, அதுக்கப்புறம் கண்ணாடி, சோஃபா அதெல்லாம் இருக்குமா? நம்ம ஒன்றும் அதெல்லாம் வாங்க வரல. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வாங்க தான் வந்தோம். அதை தவிர மீது எல்லாத்தையும் சொல்லித்திருக்கியே. சரி வாங்கம்மா, உள்ள போய் பார்க்கலாம். எனக்கும் ட்ரெஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கிருந்து பார்க்கவே ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் செம்மையா இருக்கே. உள்ள போய் அது வாங்கலாமா? வா. என்ன உள்ள யாரையுமே காணும்? அங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க, அவங்கள கூப்பிடலாம். கூப்பிடு ராணி. எங்கம்மா நிக்கிறாங்க? எனக்கு மட்டும் தெரியாமாக்குது. பார்த்தேன். அங்கிள், அங்கிள். என்னம்மா பாப்பா வேணும்? ட்ரெஸ் பார்க்கணும். ட்ரெஸ்ஸா? அங்க ஒரு ஆண்டி நிற்பாங்க, அவங்க கிட்ட கேளு. சரி அங்கிள். ராணி, அவனை பார்த்தா அவனுக்கு அங்கிள் மாதிரியா தெரியுது? அப்படின்னா? ஷவா, சரி போய் அந்த அக்கா கிட்ட கேளு. அக்கா ட்ரெஸ் பார்க்கணும். யாருக்கு மேடம் பார்க்கணும்? எங்க 2 பேருக்குமே பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கோட் ஷூட்டும் பார்க்கணும். கொஞ்சம் காட்ட முடியுமா? மேடம், இங்க கோட் ஷூட் மட்டும் கிடைக்காது. உங்களுக்கு பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் கிடைக்கும். பக்கத்து கடையில் நீங்க கேட்டு பாருங்க, அங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கடையோட கடை தான். நீங்க எதுக்கும் கேட்டு பாருங்க, அங்க கோட் ஷூட் இருக்கானு. இங்க காலி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, நான் அங்க போய் கேட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு காட்டுறீங்களா? ஷியோர் மேம், நான் காட்டுறேன். மேடம், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர்ல வேணும்னு சொல்லுங்க. நான் வந்து அந்த கலர்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கவுன் மாதிரி தான் வேணும். கவுன்லயே கொஞ்சம் பிங்க் கலர்ல இருந்தா கொஞ்சம் காட்டுங்க ப்ளீஸ். பிங்க் கலரா? ஓகே மேம். மேடம், ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் கிராண்டா இருக்கும். பாப்பாக்கு வேணா வச்சு பாருங்க, சைஸ் கரெக்டா இருக்கான்னு. மம்மி, எனக்கு சைஸ் கரெக்டா இருக்கு. ஓ, சைஸ் கரெக்டா இருக்கா? பார்க்கவும் அழகா இருக்கே. சரி, இதை நீங்க ஓரமா வைங்க. நெக்ஸ்ட் வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்து நாங்க டிசைட் பண்றோம். ஓகே மேம். மேடம், இப்போ பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் பிங்க் கலர்ல கொஞ்சம் வித்தியாசமா வரும். மேம், இதுல வந்து ரோஸ் எல்லாம் வச்சு வரும். இதையும் பாப்பாவை ட்ரை பண்ண சொல்லுங்க. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இது போட்டு பாரு ராணி. அம்மா, இதுவும் எனக்கு அழகா இருக்கு. இதையும் ஓரமா வைங்க. மேம், இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா வந்து பிங்க் வித் கோல்டன் border வரும். இது நீங்க போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கரெக்ட் சைஸா இருக்குன்னு. ஓகே, நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். ட்ரையல் ரூம் அங்க லெஃப்ட் சைடா இருக்கும். ஆஃப்டர் few minutes. இல்ல மேடம், இந்த பிங்க் வித் கோல்டு வந்து கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவா இல்ல. இது நார்மலா இருக்கு. இது வேண்டாம் மேடம். வேற ஏதாவது இருக்கா? வேறயா? ஒரு ரெட் கலர் இருக்கு. அந்த ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, ஓகேவா? மேடம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெட் border வச்ச saree. இது பாத்தீங்கன்னா வந்து உள்ள ஒயிட் கலர், நார்மல் ஒயிட் கலர்ல வரும். ஆனா border மட்டும் ரெட் கலர் இருக்கறனால ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் தர வைக்கிறீங்கன்னா வந்து இது நீங்க பண்ணலாம், நல்லா இருக்கும். ஓ அப்படியா? நீங்களே இவ்வளவு சொல்றீங்க, இதுக்கு ட்ரை பண்ணி பாத்துறேன். ஆமா, எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறோம். ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே மேடம். A few minutes later. வாவ், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். மேம், இதையே பில் போத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 ட்ரெஸ் இருக்குல்ல, பாப்பாவுக்கு பார்த்து வச்சுருக்கோம்ல, அந்த 2த்தையுமே பில் போத்துருங்க. 2மே எடுக்கிறோம். இந்த 2, அதுக்கப்புறம் இந்த ரெட் வித் ஒயிட் இந்த சாரியுமே நீங்கள் பில் போட்டுருங்க. நாங்கள் பக்கத்து கடையில் போய் கோட் ஷூட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நாங்கள் வாங்கிக்கிறோம். ஓகே மேம். இந்த 3 தானே மேம்? எஸ். நாங்கள் அங்கே போய் கோட் ஷூட் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் பில் போட்டு அதுக்கப்புறம் வந்து காசு வந்து சொல்லிடுங்க. சீக்கிரம் வாங்க மேம். மம்மி, இங்க பாருங்க, நிறைய கோட் ஷூட் இருக்கு. ஆமாம், நிறையா கோட் ஷூட் இருக்கு.
நம்ம இதில் ப்ளூ, ப்ரௌன், எல்லோ நிறையா இருக்கே. நம்ம இதில் என்ன எடுக்கலாம்? எல்லாத்துக்கும் 60% ஆஃபர்னு வேற போட்டிருக்காங்க. மம்மி நம்ம இந்த ப்ளூ கலர் எடுக்கலாம். ப்ளூ கலரா? வெயிட் பண்ணு, என்ன இந்த கடையில் யாருமே இல்லை. மம்மி அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறேன். ஆண்டி, என்னம்மா பார்க்கணும்? ஃபங்க்ஷனுக்கு கோட் ஷூட் பார்க்கணும். ஓ, கோட் ஷூட்டா? என்ன கலரில் வேணும்? அந்த ப்ளூ கலரில் ஒரு மாடல் வச்சுருக்கீங்களே, அதே மாடலில் அதே கலரில் கிடைக்குமா? சைஸை பொறுத்து தான் எல்லாமே. என்ன சைஸு? சைஸ் வந்து 30S. 30Sஆ? சரி, நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் குடவுனில் இருக்கான்னு. அம்மா குடவுன்ல இருந்து எடுத்து வர போறாங்களா? ப்ளூ கலர் இல்லைன்னா நம்ம எல்லோ கலர் வாங்கலாம். ஓகே. ஆமாம், எல்லோ கலரும் ஸ்ட்ரைப்ஸ் வச்சு அழகாக இருக்குது. ப்ளூ கலர் அதை விட அழகாக இருக்குது. மேம், அதே மாதிரி மாடல் வந்து பெரிய சைஸில் தான் இருக்குது, சின்ன சைஸில் இல்லை. 30 ஸ்மால் சைஸில் இல்லை. 30S சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட் தான் மேம் வருது. இதுவும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். டிஷர்ட்டா? காட்டுங்க பார்ப்போம். ஓகே, இது கூட நல்லா தான் இருக்குது. ராணி, உன் தம்பி டெம்புவுக்கு இது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக தான் மம்மி இருக்கும். ஓகே மேடம், இதை நான் பில் போட்டுருக்குமா? இல்லை இல்லை, இது நாங்கள் பக்கத்து கடையில் கொண்டு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அதோடு சேர்த்து பில் போட்டுடுறோம். ஓ, பக்கத்து கடையிலேயே வாங்கியிருக்கீங்களா? ஓகே ஓகே, அதுவும் இதே கடை தான், நீங்கள் அங்கே போய் பில் போட்டுருங்க. தேங்க்யூ மேடம். ஓகேம்மா, தேங்க்யூ மேடம். நாங்கள் இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டையும் எடுத்திருக்கோம், இந்த நாளையும் சேர்த்து பில் போட்டுறீங்களா? மேடம், இந்த மூணுக்கு நான் ஆல்ரெடி பில் போட்டேன். 17,000 வருது. 17,000மா? அவ்வளோவா நான் வாங்கினேன்? 3 ட்ரெஸ் தானே வாங்கினேன். மேடம், ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் சாரியே 13,000 வருது. ஆனால் கண்டிப்பாக பெஸ்ட் வர்த் மேடம். ஏன் தெரியுமா? நேற்று தான் நாங்கள் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்பனா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. அதுவும் இது ரியல் சில்கை வச்சு பண்ணது. அது மட்டும் இல்லை, நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊரே உங்கள் தான் பார்க்கும், செம்மையா இருக்கும். இவ்வளோ சொல்றீங்க, சரி ஒரு வாட்டி தானே பால் காய்க்கிறோம், வாங்கிட்டு போவோம். மேடம், நீங்க இவ்வளோ வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் கிடைக்கும். இந்த ஷர்ட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ 17,000 சொல்லியிருந்தேன்ல, இந்த ஷர்ட் வந்து ஒரு 1,200 வருது. அதில் வந்து 18,200 மேம். மேடம், நாங்கள் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு 18,200 இருக்கிறத 17,800 மாற்றிருக்கோம். ஓகேவா மேடம்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ வாங்கினதுனால உங்களுக்கு கிஃப்ட்டும் கிடைக்கும். ஒவ்வொரு 10,000க்கு மேலேயும் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஐ, அப்படியா? அப்படின்னா சரி, ஒரு நல்ல கவரில் போட்டாங்க. ஓகே மேடம், ஷியோர். உங்களோட கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மேடம், கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் பேக் வரும். அப்பனா ஓகே தான், வர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பை பை.